அளவுகோல், ஒரு மெஷரிங் ராட். சாதாரணமாக அளவிடுதல் என்பது பல காரியங்களில் இருக்கிறது. ஒரு ஸ்கேல் வைத்து அளப்பது, இன்ச் டேப் வைத்து நாம் துணிகளை அளக்கிறோம், பல காரியங்களை நாம் அளவீடு செய்கிறோம். இப்படி அளப்பதற்காக பயன்படுகிறது. அதுபோல பல பல பற்பல அளவீடுகள் இருக்கிறது. லிட்டர் என்று சொல்லுகிறோம், கிலோகிராம் என்று சொல்லுகிறோம், அப்படி நிறைய அளவீடுகள் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக ஒரு அளவுகோலை குறித்து நாம், அளவுகோலை ஒருவர் வைத்து கொண்டு அவர் அளக்கிற ஒரு காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். எசேக்கியேல் 40:3, அவர் என்னை அங்கே கொண்டு போனார், இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார், அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது, அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது என்று படிக்கிறோம். எசேக்கியேல் 40வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். நாம் தொடர்பாகவே போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் அந்த காரியங்களை, இது சார்ந்த காரியங்களை பார்த்தோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இதை கொண்டே நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒரு அளவுகோலை வைத்து கொண்டு ஒருவர் வருகிறார். அந்த அளவுகோலை வைத்திருந்தவர் அந்த ஆலயத்தின் மதிலை அளக்கிறார், வாசற்படியை அளக்கிறார், அதனுடைய அறைகளை அளக்கிறார், வாசல் மண்டபத்தை அளக்கிறார், தூண் ஆதாரங்களை அளக்கிறார், இன்னும் கூட வெளி பிரகாரத்தை அளக்கிறார், சுவர்களை அளக்கிறார். அப்படி அளக்கிறார் என்று போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சில காரியங்கள் அளக்கப்படுவதை தொடர்ந்துள்ள அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு அளவிடுதல் என்பது இந்த பகுதியில், இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் பிற்பகுதியில் ஒரு முக்கியமான விஷயமாக காட்டப்படுகிறது. அளக்கிற ஒரு கோல். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது எழுத்தின்படியான ஆலயமும் தேவனுடைய ஆலயம். மிக விசேஷமாக புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளை தேவன் நம்மையே தமக்கு ஆலயமாக கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களில் நாம் படிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே தந்து ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம்மை அளக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்தை அளந்தார் என்று நாம் தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம். இந்த நாட்களில் அவர் நம்மை ஒரு ஆலயமாய் கொண்டிருக்கிறார், அவர் நம்மை அளக்கிறார். அளப்பது என்பது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லையா? யாராவது நம்மை ஒரு தடவைக்கு 2வது ஒரு முறை அப்படி கூர்ந்து பார்த்தா நமக்கு என்ன செய்யும்? இவங்க என்ன ஒரு மாதிரி நம்மை பார்க்கிறார்கள் என்று நம்ம நினைப்போம். ஏன் இப்படி பார்க்குறாங்க? ஏன் என் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறாங்க? என்னை ஏன் இப்படி பார்க்குறாங்க? திரும்ப திரும்ப ஏன் பார்க்குறாங்க? அப்படி நம்ம அந்த அளவிடுதல் நமக்கு விருப்பமான விஷயமே இல்லை. ஆனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் நம்மை அளக்கிறார், நம்மை அளக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நாமும் அளவீடு செய்வோம். நாம் எல்லாருமே அப்படிதான். ஒருவரை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க நல்லா பழகுவாங்க, இவங்க கோபப்படுவாங்க, இவங்களை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது என்று நாம் ஒரு அளவீடு செய்து ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம். பல நேரங்களில் அது தவறாக இருக்கலாம், சில நேரங்களில் அது சரியாகவும் இருக்கலாம். இன்னொரு விஷயத்துக்கு அளவீடு செய்வோம். என்ன அளவீடு செய்வோம்னா, யாராவது ஒருவரோட பேசும்போது இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசினா இவங்க வெளியே சொல்லிடுவாங்க, இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அப்போ அவர்களுடைய தன்மையை குறித்து அளந்து கொள்ளுகிறோம். இன்னும் அளந்து கொள்ளுவோம், இவங்ககிட்ட ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ண ஒரு திருத்தம் கொடுத்தா இவங்களுக்கு உடனே வருத்தம் வந்துடும், அழுக வந்துடும், கோபம் வந்துடும். அதனால் இவங்களை டச் பண்ணவே கூடாது. அப்போ அளவீடு செய்வது பல காரியத்துக்காக அளவீடு செய்கிறோம். இதுக்கு மேலே நெருங்கி பழகக்கூடாது, இப்படி நிறைய காரியங்கள் தீர்மானிப்பது. நாமும் கூட ஒவ்வொருவரை அளவு செய்கிறோம். அளவீடு செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. இப்படி அளவீடு பல விதத்தில் இருக்கிறது. இன்று நாம் ஒரு அளவுகோலால்
அளக்கப்படுகிறோம். ஒரு மெஷரிங் ராடோட வந்து நம்மை அளக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஆலயத்தின் மதிலை அளந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் இந்த அளவீடுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எபேசியர் நிருபத்தில் நம்ம படிக்கிறோம் 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார். நாம இவ்வளவு இருக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய அளவு மிகப்பெரிய ஒரு அளவு. அவருடைய அளவு நிர்ணயிக்கப்பட்டது மிக பெரியதா இருக்குது. அது தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நிறைவான வளர்ச்சி. அவருடைய குமாரன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரோ அது போல ஒரு அன்பு. குமாரன் எவ்வளவு தாழ்மை உள்ளவராக இந்த உலகத்தில் மனுஷனாய் வாழும்போது இருந்தாரோ அவ்வளவு தாழ்மை. இப்படி தன் சொந்த குமாரனாகிய இயேசுவின் அந்த நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்றபடி சபையானது வளர வேண்டும். அதனால் ஒரு அளவுகோலை வைத்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அவர் அளவுகோல் வைத்திருப்பது நம்மை மட்டம் தட்டவோ, நம்மை குற்றப்படுத்தி, நம்மை ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து தண்டனைக்குள்ளாகவோ அப்படி செய்வதற்காக அவர் நமக்கு அளவுகோல் வைத்தில்லை. அவருடைய ஆசை என்னன்னா, என் குமாரனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஹல்லேலூயா. நான் என் குமாரனுக்கு நியமித்திருக்கிற மணவாட்டி அவரும் சின்னதா இருந்துடக்கூடாது, தகுதி இல்லாம இருந்துடக்கூடாது. என் குமாரனுடைய வளர்ச்சியின் நிறைவை போல என் குமாரனுக்கு நான் உருவாக்குகிற இந்த மணவாட்டி சபை உருவாகி வளர வேண்டும் என்றுதான் அளவுகோலோடு நம் மத்தியில் வந்திருக்கிறார். அதனால அளக்கிறார் என்று சொன்ன உடனே பயந்து போக வேண்டிய தேவையில்லை. அளந்து பாருங்கப்பா, நான் எங்கெல்லாம் குறைவா இருக்கிறேனோ அதையெல்லாம் என்னை நிறைவாக்கி, என்னை வளர்த்தி, என்னை உங்களுடைய குமாரனுடைய அந்த நிறைவுக்கு தக்கபடி என்னை மாற்றும் என்று நாம் அந்த ஜெபத்தோடு காணப்படுவோம். ஹல்லேலூயா. முதலாவதாக மதிலை அளக்கிறார். மதிலை அளக்கிறார். எசேக்கியேல் 40:5வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், மதிலை அளக்கிறார். மதில் என்று சொல்லும்போது ஒரு பாதுகாவல், ஒரு வேறுபாடு, இவைகளை மிக முக்கியமாக காட்டுகிறது. மதில் இல்லாவிட்டால் பாதுகாவல் இருக்காது. மதில் கட்டாயமாக வேணும். முந்தின காலங்களெல்லாம் மதில்களை நம்முடைய ஊர்களில் ரொம்ப பார்க்க முடியாது. வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப எளிதாக போகலாம், மதில் இருக்காது. ஆனால் இந்த நாட்களில் பாதுகாவல் மிக குறைவாக இருப்பதினால் பாதுகாவல் வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அந்த பாதுகாவலை கருதி ஒரு மதிலை ஏற்படுத்துகிறார்கள். மதில் என்பது ஒரு பாதுகாவலுக்குரிய விஷயமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவல் எப்படி இருக்கிறது? நம்மை சுற்றி மதில் வைத்து தேவன் பாதுகாக்கிறார். நம்மை சுற்றி மதில் இருக்கிறது. அந்த மதில் எப்படி இருக்கிறது? அந்த மதிலினுடைய அளவு எப்படி இருக்கிறது? அது சின்னதா இருக்குதா, இல்லை மேலே மதில் கட்டப்படாமல் இருக்குதா, இல்லை கட்டப்பட்ட மதில் இடிந்து இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் தன்னுடைய அளவுகோலை நம் மத்தியில் வைத்து அந்த அளவுக்கு, அவர் நியமித்திருக்கிற அந்த அளவுக்கு நம்முடைய மதில்கள் பாதுகாவல் உள்ளதாகவும் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மதிலிலே துவாரம் இருக்கக்கூடாது. மதில் இடிந்த பட்டணம் போல நாம் இருக்கவும் கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள், அதாவது நாவை அடக்காதவன் தான் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறான். அப்போ வாயின் வார்த்தைகள் அதிகரித்து போகும்போது, சொற்களின் மிகுதி வரும்போது பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது, மதில் இடிக்கப்படுகிறது. அங்கங்கே இடிந்து கிடக்கிறதா? நம்முடைய மதில் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக நாம் பழகி கொள்ளுகிற வார்த்தை பரிமாற்றங்கள் எப்படி இருக்கிறது? நம்மோடு சக விசுவாசிகள், ஊழியர்கள், இவர்களோடு பேசுகிற வார்த்தை பரிமாற்றங்கள் எப்படி இருக்கிறது? இவைகளை நாம் கவனிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அளவுகோலோடு வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சொந்த பிள்ளைகளோடு தான் பேசுகிறோம், நம்முடைய புருஷனோடு தான் பேசுகிறோம், குடும்பத்தாரோடு தான் பேசுகிறோம், ரொம்ப க்ளோஸாக உள்ளவர்களோடு தான் பேசுகிறோம். ஆனால் வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? குற்றப்படுத்துகிற வார்த்தைகளா, வெறுப்பூட்டுகிற வார்த்தைகளா, கசப்பான வார்த்தைகளா, மட்டம் தட்டுகிற வார்த்தைகளா, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்? அன்புள்ள வார்த்தைகள் வரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மன்னிப்பை எளிதாக கொடுக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் மிக அதிகமாக எதிர்பார்ப்பது மன்னிப்பு என்பதை கொடுத்துவிட்டு அதை மறந்தும் விட வேண்டும். அந்த காரியங்களை இன்னொரு தடவை வந்து கேட்டால் கூட, இல்லையே நீ அப்படி பேசுனியா, எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு நம்ம சொல்லணும். உண்மையான வார்த்தையாக இருக்கணும். அந்த அளவுக்கு
அதற்கு மன்னித்து மறந்து விட வேண்டும். உள்ளத்திலே வருத்தங்கள் பாரங்கள் வரதான் செய்யும். ஆனா அவைகளை அப்படியே சுமந்து கொண்டு அப்படி ஒன் பை ஒன்னா மேல மேல வச்சு கட்டி எழுப்பி கொண்டே இருந்தோமானால் பாதுகாவல் மதில் கட்டப்படாது. கோபம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு இதுதான் மதில் போல இருக்கும். சகோதரருக்குள்ளே உள்ள விரோதம் கோட்டை தாழ்பாள்கள் போல பலமா இருக்கும் என்று இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான நிலைமை தான் மதில் போல எழும்பி நிற்குமே தவிர தேவனுடைய பாதுகாவல் நமக்கு இருக்க போவது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தை பரிமாற்றங்களை சீர் செய்து கொண்டு மதிலை நல்ல பலப்படுத்துவோம். மட்டுமல்ல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வேறுபாட்டை காட்டுகிற மதில் என்பது அப்படிதான். ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னு சொன்னா சரி, இது நம்முடைய எல்லை, இந்த எல்லை, இது சபையின் எல்லை, என் வீட்டின் எல்லை என்று ஒரு வேறுபாடு. இது என்னுடைய வீடு, இது அடுத்த வீடு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்போ அந்த ஒரு வேறுபாடை காட்டுகிறது, வித்தியாசத்தை காட்டுகிறது. அதற்கு இடையில் ஒரு சரியான, நமக்கும் அடுத்த காரியங்களுக்கும் இடையில் ஒரு நல்ல மதில் இருக்கும்போது அது ஒரு வேறுபாடை காட்டுகிறதா இருக்குது. வேறுபாடு என்பது ஏதோ ஒரு விரோதமோ அப்படி வெறுப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இதில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே மதில் என்பது ஒரு வேறுபாடை காட்டுகிறது என்று பார்க்கும்போது ஒரு பரிசுத்தம், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. மற்ற எல்லாவற்றினின்றும் ஒரு காம்பவுண்ட், ஒரு மதில் சுவர் போடும்போது அது பிரித்தெடுக்கப்படுகிறது, அது தனிப்படுத்தப்படுகிறது, இதற்காக எடுக்கப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு நிலைமை நம்மில் எப்போதும் காக்கப்பட வேண்டும், அது காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய பாதுகாவலாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு மதிலாய் இருக்கிறார். கர்த்தர் அவர் சொல்றார், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஏசாயா 49:16 நாம படிக்கிறோம். மட்டுமல்ல, அந்த மதில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தம் என்பது சரியான ஒரு மதிலாக நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நாம் இதை நன்றாக விபரமாக படிக்க முடியும். 2 கொரிந்தியர் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரத்தின் 14வது வசனம் முதல் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:14 முதல். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தைகள் பார்த்தீர்களா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும், ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா என்ன? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ அவர் பிரிக்கிறார் பாருங்க. தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக அந்த நிருபத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். அப்போ அநீதி ஒரு பக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனா நீதி உன்னில் வாசமா இருக்க வேண்டும் என்றால், நீ நீதியுள்ளவளா எப்போதும் வாழ வேண்டும் என்றால் உனக்கு ஒரு மதில் வேண்டும், ஒரு வேறுபடுத்தி காட்டுகிற, ஒரு பிரித்தெடுத்தவளாய் உன்னை காண்பிக்கிற ஒரு மதில் வேண்டும். அநீதிக்கும் உனக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்மிடத்துல சுட்டி காட்டுகிறார், ரொம்ப ஒரு முக்கியப்படுத்துகிறார். விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்க பங்கு இல்லை. அப்போ ஒவ்வொரு 2 காரியமா சொல்றாங்க பார்த்தீங்களா? இது வேணும், இது வேண்டாம். அப்போ வேண்டும் என்பதற்கும் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்கும்
வேண்டாதவற்றுக்கும் நமக்கு ஆகாதவற்றுக்கும் இடையிலே ஒரு சரியான மதிர்ச்சுவர். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேறுபடுத்தி காண்பிக்கிற மதிர்ச்சுவர் எப்படி இருக்கிறது? நாம் யாரையோ ஒருத்தர் அவிசுவாசி, இல்லை ஆண்டவரை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களை பார்க்கும்போது அவர்களோடு கூட அவர்கள் கருத்துக்கு ஒருமித்து போகிறோமா? அதற்கேற்றபடி நடந்து கொள்கிறோமா? அங்கே பார்க்கும்போது அது போல ஒரு இதை சொல்லுவாங்க இல்லையா, பாம்பை பார்த்தா தெரியாதோ உங்களுக்கு? மீனை பார்த்தா வாழை காட்டும், பாம்பை பார்த்தா தலையை காட்டுமா, விலாங்கு. அப்போ அது மாதிரி நாம இருக்கக்கூடாதான். அங்க பார்த்தோன்னே அங்க காட்டுறது, இது மாதிரி நடந்துக்கிறது. அப்போ அவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ பரவாயில்லையே, அப்போ அங்க எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு தேவனுடைய அந்த தரம் குறைக்கப்படுகிறது. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், அந்த பரிசுத்தம் குறைவாய் எண்ணப்படுகிறது. ஆனா இங்க ஆலயத்துக்குள் வந்தோடனே எல்லாரை போல ஆவியிலா நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஆராதித்து அல்லேலூயா போட்டு இங்கேயும் அதே உற்சாகம், வெளியே போயும் அதே உற்சாகம். அப்போ ஒரு சரியான மதிர்ச்சுவர் நமக்கு இல்லை. நமக்கு இசைவு வேண்டாம். உலகத்தோடு ஒன்றி போகிற, உலகத்துக்கு ஒத்து போகிற அனுபவம் வேண்டாம். உலகத்திற்கான காரியங்கள் நம்மிடத்துல வேண்டாம். அதனோட பங்கு வேண்டாம். ஆண்டவர் இயேசுவோட கையை கொடுத்திருக்கிறோம். என்னாலும் அவரோடு மாத்திரம் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ரட்சிப்பு மதிலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு நாளில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மாண்டு கொண்டிருந்தோம். கிருபையினால் தேவன் நம்மை அவருடைய கிருபையினால் சந்தித்தார். உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை தந்து விசுவாசிக்கும்படி உதவி செய்தார். அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு மட்டுமே பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல கொடுத்தார். எங்கேயோ கேட்ட ஒரு பிரசங்கம், எப்பமோ வாசித்த கர்த்தருடைய வார்த்தை, ஏதோ வாசிக்கும் போது அந்த உள்ளத்திலே ஒரு கிரியை நடக்கிறது. ஆமா, இந்த பாவியான எனக்கு இயேசுவின் ரத்தம் வேணும். நான் அடிக்கடியாய் சொல்லுகிறதான், பாவி என்பதை ஒத்துக்கொண்டால் மட்டுமே அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். என்னில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இந்த சத்தியமாகிய இயேசு நமக்குள் வரவே முடியாது. அதனால இருக்கிற வண்ணமாகவே, நான் தாயின் கற்பத்தில் உருவானது முதலே நான் பாவியா இருக்கிற, கற்பத்தில் உருவாகும் போதே பாவத்தில் உற்பவித்தேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 51 சொல்லுகிறார் அல்லவா? அப்ப தாயின் வயிற்றில் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான். நம் பல பாவங்களை ஆதாம் செய்த அந்த பாவத்தையே சுதந்திரித்து கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த பாவம் நமக்குள் இருக்கிறதுனால் நம்மை அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களை செய்து விடுகிறோம். எனவேதான் ஒரு நாளில் நான் பாவி என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அந்த பாவி என்கிற உணர்வு வந்த உடனே பாவ மன்னிப்பை தருகிறவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்து மனுஷர்களுடைய எல்லா பாவங்களையும், ஏற்கனவே உள்ளவர்களுடைய, அந்த நாட்களில் செய்தவர்கள், இனி செய்கிறவர்கள், இந்நாட்களில் பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் மீட்பை கொடுக்கும் படிக்கு இயேசு மட்டுமே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் உண்மை உள்ளதாய் இருக்கிறது, நீதி உள்ளதாய் இருக்கிறது. அவர் மாத்திரம் பாவங்களை மன்னிக்கிறவர். எனவே நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அப்படியே சொல்ல வேண்டும், விசுவாசிக்கணும். இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் நீக்கி நீர் என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குகிறவர், உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தருகிறவர். ரட்சிப்புன்னா என்ன? ஒரு மீட்பு. ரட்சிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம், நம்ம ஒரு பிடியில இருக்கிறோம், அகப்பட்டு இருக்கிற நாம் விடுவிக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். அப்படி என்றால் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விடுதலையாக்கப்பட்டு வருகிறோம். இனி பாவி கிடையாது, பாவி கிடையாது. அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கர்த்தர் தருகிறார். பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார், நம்மை ரட்சித்து விடுகிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவர் தன்னுடைய சந்தோஷத்தை தருகிறார். மட்டுமல்ல, இனி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய பலனையும் தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஊற்றி தருகிறார். ஒரு தடவை பாவ மன்னிப்பு பெற்றுட்டோம், ஆனால் இனி தொடர்ந்து பாவம் செய்யாமல் வாழணும் அப்படின்னா நமக்கு உணர்வை தருகிற, பலனை தருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும்போது இனி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் வாழ்றது எளிதான விஷயம் தானே? பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு அது எளிதானது தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தமா
பரிசுத்தமாய் வாழ வைக்கிற பலன் தருகிற அந்த முக்கியமான விஷயமே நமக்குள்ளதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போது எந்த இடத்திலே பரிசுத்தம் இல்லாமல் மற்றவர்களோடு கலந்து போன அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? பரிசுத்த வித்து அந்நிய ஜனங்களுக்குள்ளாய் கலந்து போன அனுபவங்கள், அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்குள்ளாய் இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்தமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மைதான். ஆனால் சில காரியங்களுக்காக ஒரு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டது போன்ற அனுபவத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட நின்று அவர் உங்களை அளந்து கொண்டு இருக்கிறவர். உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வை தருகிறார். எங்கே குறைந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல அதை சரி பண்ணி நம்முடைய மதில்களை மறுபடி எடுப்பித்து கட்ட அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆசை வேணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். எப்படி உலகத்துக்காக உலகத்தின் காரியத்துக்காக ஆசைப்படுறோமோ, வைராக்கியம் வைக்கிறோமோ, வாஞ்சையா இருக்கிறோமோ, அதை விட அதிகமாக ஆண்டவருடைய காரியங்களில், இந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில், மதிலை கட்டி எழுப்புகிற விஷயத்திலே ஆண்டவர் பாதத்தை பிடிக்கும் போது கர்த்தர் அதற்கான கிருபை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீகா 7:11 படிக்கிறோம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு தருகிறார். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இந்த காரியம் இப்படி பண்ணிட்டேன், இனி எனக்கு இந்த விஷயத்துல நான் தொடர்ந்து பரிசுத்தமா நல்ல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ முடியாது, ஒரு தடவை எனக்கு இப்படி ஆய் போச்சுது, ஆனா இனி எனக்கு இதுதான் நிலைமைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை மீகா 7:11 உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, உண்மைதான் ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் இப்படி இருந்துட்டேன், கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன், ஆனா மறுபடி நான் அந்த மதில் எடுப்பிக்கப்பட்டு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், அதனால எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், வாசற்படியை அளந்தார். வாசற்படியை அளந்தார் என்று பார்க்கிறோம். அதே எசேக்கியேல் 40வது அதிகாரத்தின் அதனுடைய 6வது வசனத்திலே நாம் இந்த காரியத்தை படிக்கிறோம். நம்ம எல்லா வசனங்களையும் வாசிக்கும் போது நமக்கு டைம் இருக்காது, நீங்க குறித்து கொள்ளுகிறீர்கள். தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் இந்த காரியத்தை தியானம் பண்ணும்போது வசனங்களை வாசித்து கொள்ளுங்கள். வாசற்படியை அளந்தார், எசேக்கியேல் 40:6. இந்த வாசற்படி என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றி நல்ல ஒரு மதில், அதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மட்டுமல்ல, வாசற்படி என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தின் வாசற்படி என்று வைத்துக் கொள்ளுவோம். இந்த சரீரத்துக்கு வாசற்படி எங்க இருக்கு? நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க சின்னதுலேயே படிச்சிருப்பீங்க, நமக்கு வந்து 5 புலன்கள் நமக்கு இருக்குது. அப்படின்னா 5 சென்சஸ், 5 புலன்கள். என்னெல்லாம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த 5 புலன்கள் தான் நம்முடைய சரீரத்தின் வாசல். நம்முடைய சரீரத்துக்கு நல்ல வாசல்களை தேவன் தந்திருக்கிறார். வாசல் இல்லாம சும்மா அரண் மாதிரி அப்படி கட்டி வச்சிருக்கிறது இல்லை, அருமையா எத்தனையோ வாசல்கள். ஆனா இந்த வாசல்கள் வழியாக என்ன உட்பிரவேசிக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த 5 புலன்கள் வழியாக இந்த கண் எதை பார்க்கிறது, இந்த காதுகள் எதை கேட்கிறது, நம்முடைய மூக்கு எதை நல்ல ஆசையாக முகர்ந்து கொள்ளுகிறது, நாவு எதை ருசிக்கிறது, நம்முடைய சரீரம் எதை விரும்புகிறது, தோல், தொடு உணர்ச்சி எதை நாம் விரும்புகிறோம், இவைகள் தான் வாசல்கள். இந்த வாசல்களுக்கு நம்ம எதை விரும்புவோமோ அதை தான் நம்ம கொடுப்போம், அப்படித்தானே? நம்முடைய கண்கள் எதை ஆசையோடு நோக்குகிறது, நம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே எழுந்திருக்கிறேன், அப்படி ஆசைப்படுதான் இந்த கண்ணு. உங்க பைபிளை நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நீங்க தந்த வசனம், நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், என் வாழ்க்கை முழுவதுக்கும் நீர் வாசிக்கும்படி எனக்கு தந்திருக்கிற ஒரே புத்தகம் இதுதான். வேற நீங்க புக்கே தரல. பள்ளிக்கூடத்தில் படிச்சா, ப்ரீகேஜா, அதுல இருந்து எத்தனையோ புக்கு, ஒவ்வொரு கிளாஸுக்கும் எவ்வளவோ புத்தகம், ஒரு பெரிய அறை கட்டி வைத்து அதுல ஷெல்ஃப்லாம் வச்சா கூட அது நிரம்பி விடும். அவ்வளோ புத்தகங்கள் படித்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளோ படிக்கிறதுக்கு இந்த உலகம், நமக்கு உலக கல்வி, உலக ஞானத்துக்கு தேவை இருக்குது. ஆனா பரலோக ஞானத்துக்கு பரம தகப்பன் நமக்கு தந்தது இந்த ஒரே ஒரு புத்தகம்தான்.
ஒரே ஒரு புத்தகம் தான். இதை நாம் எவ்வளவு ஆசையோட படிக்கணும். அந்த புத்தகங்களை எல்லாம் பலமுறை படித்து 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 பரீட்சை எழுதி எழுதி பாஸ் பண்ணி பண்ணி மேலே வந்துட்டோம். உலக கல்வி கிடைத்திருக்கிறது. அதை பல காரியங்களை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஞானம் முக்கியம் அல்லவா? ஞானத்தை என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். எவ்வளவு விலை மதிப்புக்குரிய இந்த வேதாகமத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கும்படி கண்கள் ஆசைப்படணும். எப்படா பைபிளை படிச்சு முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. சிலருக்கு நல்ல தீர்மானம் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இல்லை காலையிலே எந்த ஒரு மனுஷனுடைய முகத்தையும் பார்க்கும் முன்பாக, இல்லை எந்த மனுஷியுடைய முகத்தையும் பார்க்கும் முன்பாக என் ஆண்டோடைய முகத்தை பார்ப்பேன். எப்படி பார்ப்போம் ஆண்டோடைய முகத்தை? ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட உறவாடும் போது அவரை பார்க்குறோம். எந்த ஒரு மனுஷரோட பேசும் முன்பாகவும் அவரோடு கூட பேசுவேன். ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் பேசுகிறோம். எந்த ஒரு மனுஷருடைய வார்த்தையை கேட்கும் முன்பாகவும் அவர்களை பார்க்கும் முன்பாகவும் நான் பார்ப்பேன். எதை பார்ப்பேன்? கர்த்தருடைய வேதாகமத்தை பார்த்து அவர் பேசுறத நான் கேட்பேன். யாருடைய வார்த்தையும் கேட்கும் முன்பாக. அப்போ கட்டாயமா அதிகாலை நேரத்துல எழும்பிதான் ஆகணும். கொஞ்சம் பிந்தினாலும் பறவைகளுடைய சத்தம் கேட்கும், மனுஷர்களுடைய சத்தம் கேட்கும், வாகனங்களுடைய சத்தம் கேட்கும், பல சத்தம் கேட்கும். ஆனா அதிகாலை நேரத்துல நம்ம எழுந்து ஆண்டவரோட கூட பேசுகிற, ஜெபிக்கிற அனுபவம், வேதத்தை வாசிக்கிற அனுபவம், இவற்றை வைத்து கொண்டோம் என்றால் அது மிகவும் பாக்கியம் உள்ளதாக இருக்கும். அப்படி அதிகாலை வாசிக்கும் போது, பைபிள் படிக்கும்போது எப்படியாவது ஒரு அதிகாரம் இல்லை 3 அதிகாரம் 10 அதிகாரம் நீங்கள் எவ்வளோ வாசிப்பீங்களோ வாசிச்சு எப்படா முடிப்போம் நியூஸ் பேப்பர் படிப்போம். இல்லை எப்படா முடித்தோடனே எனக்கு யாரெல்லாம் என்னை அழைத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள், அதை பார்க்க வேண்டுமே. அப்போ மடமடன்னு பைபிள் படிக்கணும், முடிச்சுட்டு பார்க்கணும். அப்போ கண் எதில் ஆசையாக இருக்குது? மொபைல் பார்க்குறதுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் தான் கண் வாஞ்சியாக இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அவைகளை நான் செய்ய வேண்டும் தான். ஆனால் முக்கியமாக நம்முடைய எண்ணம் நிறைந்திருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை நான் நல்லா படிக்கணும், கர்த்தருடைய வேத வசனங்களை எனக்கு ஆகாரம் போல் நான் உட்கொள்ள வேண்டும். அப்படித்தானே நம்ம வசனத்தில் படிக்கிறோம். ஆகாரம் போல நான் உட்கொண்டேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படா வசனத்தை வாசிச்சு முடிச்சுட்டு காஃபி குடிக்கலாம், இல்லை எப்படா வாசிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாதான். வசனத்தை எனக்குள்ள உணவை விட அதிகமாக நான் அதை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அந்த கண்களில் வேணும். கண் அதை தேடணும், வசனத்தை தேடணும். கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார். அதே போல கேட்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, எதை கேட்க நாம் பிரியமா இருக்கிறோம். எப்போமோ யாராவது ஒருத்தரை குறித்த ஒரு செய்தி அதை கேட்கணும். ஒருவேளை அப்படி நினைக்காட்டியும் நம்ம அப்படி ரொம்ப சிந்திக்கா விட்டாலும் அந்த உள்ளம் சில நேரம் அப்படி ஒரு வாஞ்சை வரும். இப்படி ஏதோ ஒன்று பேசினாங்களே, அது என்னென்ன டீட்டெயில் அறியணுமே, அதனுடைய விளக்கம், அது விஷயம், அதனுடைய ஆழம் என்னன்னு நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணுமே. ஏன் அடுத்த வீட்டு விஷயத்தில் எதுக்கு ஆழம் அறிய போகிறோம்? அடுத்த நபர்களின் வாழ்க்கை குறித்த ஆழத்தை அறிய வேண்டியது நமக்கு அவசியம் அல்லவே. தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்திலிருந்து அவருக்கு நமக்கு ஆழமான விஷயங்களை சொல்லி தருவார். ஏன் அடுத்தவர்களுடைய ஆழத்தை அறிய போகிறோம்? அப்படி ரகசியமா கேட்கறது. இப்போல்லாம் ரகசியத்துக்கு பிரச்சனை, பஞ்சம் இல்லை, அதுக்கு ரொம்ப தடை இல்லை. மொபைலில் என்ன பண்ணிடலாம், 1 to 1 அழகா கேட்டுக்கலாம். இப்படி ஒன்று கேள்விப்பட்டனே, அது உண்மையா? கேள்விப்பட்டுட்டீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் நம்ம ஆராய போறோம்? ஒருவேளை இனி அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி யாராவது சொன்னா கேட்டுக்கோங்க. அது போக ஏன் காது அதை வாஞ்சிக்கிறது? எந்த செய்தியை கேட்பதற்காக நம்முடைய காது வாஞ்சிக்கிறது? எங்கேயோ ஒரு பிரச்சனை, யாருக்கோ ஒரு சின்ன சூழ்நிலை, அதை எப்படியாவது இன்னொருட்ட ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா, அவங்கள்ட்ட பேசிடலாமா, இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க, அதனால அவங்கள்ட்ட கேட்டா விஷயம் தெரியும். ஏன் நம்ம அங்க போய் ஆராய போகிறோம்? அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். அவர் அந்த காரியங்களை செய்வார். ஏதோ உங்களால உதவி செய்யக்கூடிய விஷயமா கேள்விப்பட்டுட்டீங்களா, நேரடியாக அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. என்னம்மா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, என்ன உங்களுக்கு ஏதாவது இப்படி சூழ்நிலையா, சரி நான் உதவி செய்யணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், தைரியமாக இருங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், இல்லை இந்த காரியத்தை ஆண்டவரோடு அப்படி சரி பண்ணிடுங்க, சரி நடந்துருச்சு, கர்த்தரோட கூட நல்ல உறவில் வந்துருங்க,
கர்த்தருக்கு பிரியமா வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருங்க. ஏதோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய அந்த எல்லை இருக்கிறதோ அந்த அளவுக்கு போய் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுக்கு மேல போக வேண்டாம். ஆனா காரியத்தை ஆராய்வது நமக்கு அவசியம் இல்லை. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அதை போய் நம்ம ஆராய்ந்து தோண்டி பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த காது இப்படிப்பட்டவைகளை கேட்க வாஞ்சிக்கும் போது அங்கே பாவம் உட்பிரவேசிக்கிறது. இன்னைக்கு அளவுகோலோட கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். ஆவியானவர் இவைகளை தான் நமக்கு உணர்த்துகிறார். எதை கேட்க வாஞ்சிக்கிறோம், எதற்காக செவியை சாய்க்கிறோம். யாராவது ஒருத்தர் ஏதோ உங்க 2 பேத்துக்கும் இல்லாத இன்னொரு காரியம், யாரோ சுகம் இல்லாம இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியம் சொல்றாங்கன்னா சரி, அதுக்காக கேட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க, விசாரிங்க, அந்த காரியங்களை பண்ணுங்க. மற்றபடி ஒருவரை பற்றி குறைவான காரியம், குற்றம் சொல்லுகிற காரியங்கள், அந்த மாதிரி காரியங்களை யாராவது சொல்லும் போது இந்த செவியை அதற்கு சாய்க்கவே செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த செவியை சாய்க்கும் போது இந்த சரீரத்தின் வாசலாகிய காது கரைப்பட்டு விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த கரைப்படுத்தப்பட்ட, இந்த குற்றப்படுத்தப்பட்ட, இந்த ஒரு அழுக்காக்கப்பட்ட இந்த இடத்துல எப்படி கர்த்தர் பேச முடியும்? ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, அவங்ககிட்ட பேசுறாரு, இவங்ககிட்ட பேசுறாரு. அந்த பிரசங்கம் பண்றது அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு ஆண்டவர் பேசினாருன்றாங்க. ஆனா ஒரு நாளும் பிரசங்கத்துல எனக்கு பேசலையே, என்னோட கூட கர்த்தர் பேசலையே. ஒரு சகோதரர் அப்படி சொன்னாராம். ஒரு பிரசங்கத்தை கேட்டு சபையில, அவங்க போற சபையில இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எத்தனையோ பேர் சொல்றாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு. நானும் நிறைய வருஷம் போயிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே பேசலையே அப்படின்னாராம். அவர் பல வருஷம், ஒரு எப்படியும் ஒரு 40 வருஷத்துக்கு மேல உள்ள விசுவாசி, 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பழமையானவர். ஆனால் அவரோடு கூட கர்த்தர் பேசவில்லையாம். அப்ப அது யாருடைய தப்பு? அப்போ அந்த காது வேறு காரியங்களை கேட்க வாஞ்சிக்கிறதுனால், வேறு காரியங்களினால் அந்த காதுகள் நிரப்பப்படுகிறதுனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த காதுகளில் பிரவேசிக்க தடையாக அவைகள் நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய காதுகள் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? நம்முடைய நாவு எதை பேசுகிறது, எதை பேச விரும்புகிறது? கேட்கிறது ஒரு பக்கம், அடுத்து பேசுகிறது. இந்த வாசல் காக்கப்பட வேண்டும். நாவின் வாசலை குறித்து தான், வாயின் வாசலை குறித்து தான் வேதத்துல பல வசனங்கள் சொல்லி இருக்கிறது. அவைகளை காக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு எப்போது கிருபை தருவாராக. நம்முடைய மூக்கு முகருகிற விஷயங்கள், அதுலயும் கூட நம்ம கவனமா இருக்கணும். எங்கேயோ உள்ள ஒரு வாசனை அப்படியே ஈர்த்து விடுகிறது, இழுத்து விடுகிறது, சில காரியங்களில் கொண்டு போய் தள்ளி விடுகிறது. இவைகளுக்கு நாம் ஒரு நாள் அடிமைப்படக்கூடாது. என்றைக்கு நினைக்கணும், இந்த காரியங்களை, என்னுடைய வாசல்களை நான் அவருக்குள் காத்து கொள்ளுவேன். எதற்கும் அடிமைப்பட நான் என்னுடைய இந்த சரீரத்தின் வாசல்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானத்தோடு பலனோடு கர்த்தருக்குள்ளாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. தொடு உணர்ச்சி, நம்முடைய உணர்ச்சி மிக முக்கியம். அந்த உணர்ச்சிகளை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சியினால் பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. அப்ப இந்த உணர்ச்சிகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படியாக வாசற்படி அளக்கப்படும் போது அது எந்த அளவில் இருக்கிறது? அப்ப அந்த வாசற்படியில் இருக்கிற அசுத்தங்கள் மாற்றப்பட வேண்டும், அதில் இருக்கிற அசுசிகள் அகற்றப்பட வேண்டும். இது நம்மால செய்ய முடியாது. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய அனுமதி இல்லாமல் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யவும், அவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை செய்யவும் முடியாது. நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ நாம் ஆண்டவர், அவர் ஜென்ட்லா நின்று தட்டுகிறார், அவர் நம்மிடத்தில் உணர்த்துகிறார். அவர் அளவீடு செய்யும் போது, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அளவீடு செய்யும் போது அவர் நம்மை தண்டிக்கிறதற்காகவோ ஆக்கினைக்கு உட்படுத்துவதற்காகவோ அல்ல, நம்மை சீர்படுத்தி இன்னும் முன்னேற்றுவதற்காக தான் நம்ம மத்தியிலே அவர் கிரியை செய்கிறார். அவர் தம் ஜனமாக நம்ம எப்போது காக்கும்படிக்கு தான் அதை செய்கிறார். எனவே இப்படி நம்மிடத்தில் நின்று அவர் காரியங்களை உணர்த்தும் போது அதற்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நாம் இருந்தோமானால் உணர்வு அதுக்கப்புறம் நம்மை விட்டு எடுபட்டு போகும். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், நான் சொன்னனே ஒரு உதாரணம், அது போல கர்த்தர் நம்மிடத்தில் பேசவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். பேசவே இல்லை, அதுக்கு பல குற்றம் சொல்லுவோம். முந்தியெல்லாம் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி இருக்குது, இப்போ ஏதோ சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் தவறு அனைத்தும் நம் பக்கத்திலே இருக்கிறது. அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னிடத்தில் தவறு இருக்கிறது, என்ன நீங்க திருத்துங்க, என் கண்களின் பார்வையை தூய்மையாக்கும் அப்பா, என் செவிகளை நீர் அதை சரியா விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா,
என் நாவை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் காக்க கிருபத்தாங்க. என் வாய்க்கு காவல் வையும் அப்பா. என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை உத்தமியாய் நிலைநிறுத்தும். என் உணர்ச்சிகள் உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். உம்முடைய சந்தோஷம், உம்முடைய ஆறுதல், உம்முடைய அன்பு, உம்முடைய தொடுதல் என்னை ஒரு நல்ல மகிழ்ச்சி உள்ளவளாக மாற்றட்டும். நான் வேறு எதையும் நான் விரும்ப மாட்டேன், வேறு வாஞ்சிக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீர் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வாசல்களை காத்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகும், ஒளிந்து போகும். இந்த ஒளிந்து போகிற அழிந்து போகிற உலகத்திற்கான காரியங்களினால் நம்முடைய வாசல்களை திறந்து, அதற்காக வாசல்களை திறந்து போடாதபடிக்கு அழியாதவைகளுக்காக திறந்து போட வேண்டும். 1 யோவான் 2:16-17 நாம் படிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தினால் உண்டானவைகள், அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ உலகத்தினால் உண்டாகும் இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றுக்கு நம்மை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க கூடாது. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ உலகத்தையும் அதனுடைய இச்சையையும் அதனுடைய காரியங்களையும் ஒழித்துவிட்டு தேவ சித்தத்தை செய்கிறதில் ஆசையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அடியை நாம் பாடுவோமா? உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் அலை போல அலைந்து போகும், உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அலைந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமும் அதனுடைய இச்சைகள், ஆசை இச்சைகள் அனைத்தும் உலகத்தால் உண்டானவைகள். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவைகளை நமக்குள் கொண்டு தருகிறான். ஆனால் பிதாவினால் உண்டான அவருடைய ராஜ்யத்துக்கு உரிய அவருடையவைகளால் நாம் நிரப்பப்படும் போது தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவன் தருகிற பரிசுத்தாவியின் வல்லமை, இவற்றினால் நாம் நிரப்பப்படும் போது அவருக்காக வாழ்ந்து கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் எப்போதுமே வேத வசனங்களை வாசிப்பது, தேவனோடு ஜெபிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், சபை ஐக்கியம், கர்த்தருக்காக செய்கிற ஊழியங்கள், இவற்றில் வளரும் போது நாம் தேவனுடையவைகளை பெற்றுக்கொண்டு, அந்த பிதாவினால் உண்டானவைகளை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், அறைகளை அளந்தார். மூன்றாவதாக எசேக்கியேல் 40:7 படிக்கிறோம், அறைகளை அளந்தார். அறைகள், நமக்கும் நிறைய அறைகள் இருக்கிறது, பல அறைகள் இருக்கிறது. நம்முடைய இந்த அறைகளில் மிக முக்கியமானது ஒரு மனதின் அறை. மனம், அந்த ஆத்துமா, சிந்தனை, சித்தம், உணர்ச்சி அடங்கிய அந்த ஆத்துமா, அந்த அறை மிக முக்கியமானது. அதுதான் மெயினானது. இந்த அறை எப்படி இருக்கிறது? ஆதியாகமம் 6 படிக்கிறோம், மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதல் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார்.
அப்ப இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதல் அவர் பார்க்கிறார். ஹalleluya. அப்போ அந்த இருதயத்தின் நினைவு ஒன்று இருக்குது, அது தோற்றம், அது எப்படி எங்கே உருவாகிறது, அதான் காரணம். எதற்காக ஒரு செயலை ஒருத்தர் செய்திடலாம், அடிச்சிடலாம். ஏன் அடிச்சாங்க? அது கோபம் வந்தது, அடிச்சிட்டாங்க. ஏன் கோபம் வந்தது? அவங்க இப்படி பேசினாங்க, அதனால கோபப்பட்டாங்க. அது பேசுனதுக்கு இவ்வளோ கோபம் வரணுமா? இல்லை, அவங்களுக்கு இன்னொரு காரணம் உள்ள இருக்குது. அப்போ அந்த ஆழம் விஷயம் வெளிப்பட்ட பிறகுதான் தெரியுது. ஆனா எவ்வளவோ காலங்களுக்கு முன்பாகவே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது. இதை கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை நமக்குள்ளாக உருவாகிற அந்த காரியத்தை கூட நாம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிகிறார். அப்ப அந்த மனம், அந்த ஆத்துமா, சிந்தனை, சித்தம், உணர்ச்சி அடங்கிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. எதை சிந்திக்கிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மனதின் அறைக்குள் என்ன இருக்கிறது? மனுஷர் காணக்கூடாத அந்தரங்கமான பகுதிகளில் எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? எதை குறித்து திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம்? எதை குறித்து வாஞ்சை கொண்டு இருக்கிறோம்? ஆசை என்ன? வெளிப்படையாக பார்க்கும்போது இயேசு இயேசு, ஆராதனை ஆராதனை, சபை சபை, ஊழியம் என்று நம்ம சொல்லலாம். ஆனா உள்ளத்தில் ஆசை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசை என்னவென்று கர்த்தர் மட்டும் அறிந்திருக்கிறார். ஒரு சுயநலம் இருக்கிறதா? ஒரு சுய பெருமை இருக்கிறதா? என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? எல்லாரும் என்னை ஸ்லாகித்து பேச வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. அது ஒரு சின்ன ஆசைதான், ஆனா அது கூட நம்ம எங்கேயோ ஒரு அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும். இதை கர்த்தர் காண்கிறார். அதனாலதான் ஆவியானவர் இந்த நேரத்திலே அறைகளை அளக்கிறவராக, இருதயத்தின் ஆழங்களை அறிந்து, அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிந்து, அதை நமக்கு வெளிப்படுத்தி அதை சீர் செய்யும்படிக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று படிக்கிறோம். அப்ப அந்த உள்ளம் நிறையிறது வரைக்கும் உள்ளுக்குள்ள என்னது அப்படி உள்ளதான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி உருவாகி உருவாகி வந்து வந்து நிறைவு வரும்போது தான், அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் என்ன செஞ்சிருது? அப்படியே வார்த்தைகள் வழியாக வெளியே வந்துடுது, செயல்கள் மூலமாக வந்துடுது, பார்வை மூலமாக வந்துடுது, பல காரியங்களில் வெளிப்படுகிறது. எனவே அறைகளை அளக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி கேட்கணும். என் உள்ளத்தின் அறையை நீங்கள் அளக்குறீங்கப்பா, அங்கே என்ன உங்களுக்கு பிரியமில்லாத விஷயம் இருக்குது? நீங்க விரும்பாத காரியம் என் உள்ளத்தின் அறைகளில் இருக்குமானால், அது எந்த அந்தரங்கமான உள்ளத்தின் ஆழத்துல நான் யாருக்கிட்ட இது வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை, அப்படியே மறைவாய் வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? அதை கர்த்தருக்கு அது தெரியும். இருந்தாலும் அவர் நீங்கள் திறக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் வலுக்கட்டாயமாக வந்து உங்களுடைய சிந்தனையின் ஆழத்தில் கிரியை செய்து வெளியே எடுத்து போட மாட்டார். அர்ப்பணித்து திறந்து கொடுக்கிற உள்ளங்களுக்குள்ளாய் மட்டுமே வந்து உலாவுவார். மனுஷர்களே அப்படிதானே, சில நேரத்தில் கண்டிச்சு சொல்லி பார்ப்போம், உணர்த்தி பார்ப்போம், அடுத்து ஆலோசனை கொடுத்து பார்ப்போம், அப்புறம் சிக்ஷித்து பார்ப்போம். இப்படியே செஞ்சு செஞ்சு ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் என்ன பண்ணிடும்? இனி கைவிடப்பட்ட நிலைமை தான், இது ஹோப்லெஸ், இனிமேல் இங்கே ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரிடத்துல திறந்து கொடுத்தால் மட்டுமே அவர் வந்து கிரியை செய்வார். மனுஷர் ஒருவேளை நம்ம பிள்ளைகளை கூட வலுக்கட்டாயமாக சில காரியங்களை பண்ணுவோம். ஆண்டவரும் சில நேரம் நம்மை பிடித்து செய்கிறார். ஆனால் மிக விசேஷமாக அவர் எப்போதும் வந்து நம்மை பிடித்து அப்படி பண்ணி கொண்டு இருக்கிறவர் அல்ல. எவ்வளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்குள்ளாக இறங்கி தன்னுடைய மகிமையான கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக வாசல் மண்டபத்தை அளந்தார். எசேக்கியேல் 4:8 படிக்கிறோம். மண்டபம் என்று சொல்லும்போது அது முன்னால் இருக்குது அந்த போச், அந்த இடம். அந்த இடத்துல நின்று கொண்டு பல காரியங்களை பார்க்கலாம். இப்போ உள்ளே இருக்கும்போது எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ஜன்னல் கதவு எல்லாம் இருக்கும் அல்லவா? வெளியே போய் நிற்கும்போது அது ஓப்பனாக இருக்கும், அங்கேருந்து பல காரியங்களை பார்க்கலாம். இன்னைக்கு எதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய கண்கள், நம்முடைய உள்ளம் எதை பார்க்கிறது? எதை பார்க்கிறது? வெளிப்படையான பல காரியங்களை, இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை ஏதோ ஒரு காரியம் இப்படி நடக்கணும், இப்படி ஒரு காரியம் அந்த வீட்டில் நடக்கணும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஐ எம் வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த காரியம் அங்கேயும் நடக்கணும், அப்படி பார்த்துட்டு இருக்கிறோமா? போச்சில் இருந்து ஆண்டவருடைய உள்ளம் வேதனையோடு உங்களை நோக்கி பார்க்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு அழிவை பார்க்கிறது இல்லை. யோனா அப்படிதான் பட்டணத்துக்கு வெளியே போய் அப்படியே போட்டு கூடாரம் போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். நினிவேக்கு என்ன சம்பவிக்க போகுது, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்குறார். அந்த எண்ணம் யாருக்காவது இருக்குதா? மற்றவர்களுடைய அழிவை, அவர்களுடைய விழுகையை, அவர்களுடைய வருத்தங்களை, அவர்கள் வருத்தப்படுறத, அழுறத பார்க்கறதுக்கு விரும்புகிறோமா? எவ்வளோ கொடூரமான உள்ளம் இல்லையா?
போர்ச்சில் நின்று எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்லை யாரையோ தேவனுக்கு பிரியமற்ற ஒரு உறவில் அதற்காக நின்று பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட கண்களோடு நீங்க வாசல் மண்டபத்தில் நிற்கிறீர்களா? ஆவியானவர் துக்கத்தோடு உங்களிடத்தில் இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு உங்கள் கண்கள், நீங்க நின்று பார்க்கிறது, உங்கள் எதிர்பார்ப்புகள் தவறானவைகளா இருக்குமானால் ஆவியானவர் அதை உங்களுக்குள்ளாய் சீர் செய்ய விரும்புகிறார். திறந்து கொடுங்கள் பிரியமான சகோதரிகளே. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்வை தரும்போது, வார்த்தைகளை தரும்போது, உணர்வு அடையும் போதுதான் அந்த உணர்வுள்ள இருதயத்துக்குள்ளதான் அவர் இறங்கி அவருடைய கிரியை செய்ய முடியும். அப்படியே நம்மை தூய்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக தூண் ஆதாரங்களை அளக்கிறார். தூண் ஆதாரங்கள், பில்லர்ஸ், தூண் ஆதாரங்களை அளக்கிறார். எசேக்கியேல் 40:14 படிக்கிறோம். தூண் ஆதாரங்கள் நம்முடைய நம்பிக்கை. தூண் ஆதாரம்னா அதான் ஆதாரம் இல்ல, அந்த ஆதாரத்துல தான் கட்டடம் அப்படி நிக்குது, தாங்கி நிற்கிறது. நம்முடைய நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறோம்? நாம் எதை எதிர்பார்த்து எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? எதன் மேல் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறோம்? அழிந்து போகிற உலக பொருள் மேலேயா? அழிந்து போகிற உறவுகள் மேலேயா? அழிந்து போகிறவர்கள் மேலே கட்டி எழுப்புகிறோமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். நான் சொல்லுகிற 24வது வசனத்தில், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தான் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போ ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாழ்க்கையை கட்டுவோம். வசனத்தின் மேல. வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும், காலையில் எழுந்ததிலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒரு காரியத்தை செய்கிறோமா, ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று இருக்கிறோமா, ஆண்டவர் இதை பற்றி என்ன நினைக்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, ஆண்டவரே நான் எப்படி இதை பேசுறது? இதை நான் பேசலாமா? இதை நான் செய்யலாமா? நான் இப்படி ஒரு காரியம் செய்யலான்னு ஆசைப்படுறேன், இதை நான் செய்யவா ஆண்டவரே? நீங்க என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? சில காரியம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், வசனம் வாசிக்கும் போது தெரியும், பிரசங்கம் நிறைய கேட்டிருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார், நான் இதை செய்யக்கூடாது என்பது தெரியும். அப்போ தூண் ஆதாரங்கள் எப்படி இருக்கிறது என்று அளக்கிறார். உறுதியுள்ளதா இருக்குதா? மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, பெருவெள்ளம் பெருங்காற்று வந்து மோதும் போது அந்த வீடு நிலைத்திருக்காது, அழிந்து போய்விடும், ஒன்றுமில்லாமற் போய்விடும். இன்றைக்கு நம்முடைய வீடு எதன் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்ன? கர்த்தர் தான் ஆதாரமா? வெளிப்படையா சொல்லிடுவோம், இயேசுதான் எனக்கு தரணும், இயேசுதான் எனக்கு நன்மை செய்யணும், இயேசுதான் எனக்கு இதை பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த பக்கம் போய் உடனே சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்திலே போய் அந்த காரியத்துக்காக ஒரு கடன் வாங்குகிறோமா? அது எவ்வளவு ஆழத்தில் தள்ளி கொண்டு போகிறது. கடன் வாங்கி அதற்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறவர்கள், அதை செலுத்த முடியாமல் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு அவசரத்துக்கு போய் வாங்கிடுறோம், ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் இல்லையா? கர்த்தர் மேல அஸ்திபாரத்தை வைப்போம், ஆதாரத்தை கிறிஸ்துவின் மேல வைப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், இப்படி எனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் அதை நீர் தாரும் ஆண்டவரே. இதை நான் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு தேவையான பொருளாதாரத்தை நீர் தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தோட கேட்போம். விசுவாசத்தை, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை ஒரு நல்ல ஆதாரமாக கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக வெளிப்பிரகாரத்தை அளந்தார். பிரகாரத்தை அளக்கிறார். எசேக்கியேல் 40:17 படிக்கிறோம். பிராகாரம் என்பது ஒரு முற்றம் என்று வைத்து கொள்ளுவோம். அதிலே வருவோர் போவோர், நம்மோடு கூட வந்து சம்பாஷிக்கிறவர்கள், நம்மோடு சில காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். பொருட்கள் வாங்குவது கொடுப்பது என்றும் வைத்து கொள்ளலாம், பணப்புழக்கங்களை வைத்து கொள்ளலாம், இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. இவற்றெல்லாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? பிராகார வாழ்வு உண்மையுள்ளதா இருக்கிறதா? உறவுகளில் உண்மையா இருக்கிறோமா? ஆசிரியர் என்றால் ஆசிரியர் மாணவர் என்ற உறவு. ஒரு கடைக்காரர் என்றால் கடைக்காரர் கடையில் போய் வாங்குகிறவர். ஒரு பஸ்லன்னா அங்கே போய் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். உறவு அப்படிதான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக. ஒரு பால் கொண்டு வருகிறவர் என்றால் பால்காரர், நம்ம பால் வாங்குகிறோம். ஒரு பொருள் கொண்டு வருகிறார்கள், நம்ம வாங்குகிறோம். இப்போ வாங்குகிறவர்கள் கொடுக்கிறவர்கள் என்ற உறவு தான். இந்த உறவுகளில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றார் உறவு, ஒரு ஊழியர் விசுவாசி உறவு, ஊழியர் தங்களுக்குள்ளான உறவுகள். இந்த பிராகாரத்தின் அனுபவத்தில் இந்த உறவுகள் நமக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தர் இன்றைக்கு மிக எச்சரிப்பாக சபைகளுக்கு சொல்லுகிறது, உறவுகளில் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. எந்த உறவிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த உறவிலே உறுதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
எல்லாம் நல்ல ஒரு சுமூகமான கரெக்டான உறவுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில வார்த்தை பரிமாற்றங்கள் இவற்றின் காரியங்களில் தொடர்ந்து வரும்போது சில இடரல்கள், சில விழுகைகள் ஏற்பட்டு அது அப்படியே அழிவுகளுக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறது. எத்தனையோ குடும்பங்கள் அதனால் சிதறடிக்கப்பட்டு சின்ன பின்னமாய் போய்விட்டது. அன்பான சகோதரிகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ளாய் நீங்கள் இருந்தீர்களானால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். மட்டுமல்ல, அவ்விதமான ஒரு தவறுகளில் நீங்கள் யாராவது போய்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக்குங்கள். அளக்கிற கர்த்தர் உங்களிடத்தில் குறைவை காண்கிறார். அந்த குறைவு நீங்கும்படி அவர் பாதத்தில் விழுந்து அந்த தவறை விட்டு வெளியே வாருங்கள். சாதாரணமாக ஸ்திரீகள் என்று சொல்லும்போது மிக பலவீன பாண்டம் என்று சொல்லி மனதளவிலையும் அப்படியே அது அட்வான்டேஜாக எடுத்து நிறைய தவறுகள் நடக்கிறது. அதனால் நாம் எப்போவுமே வார்த்தை பரிமாற்றங்கள் பேசுகிறவைகளில் மிக கவனமாக இருக்கணும். அதில் தான் பிரச்சனையே நிறைய ஸ்டார்ட் ஆகுது. அது ஃபோன் பேச்சாக இருந்தாலும், டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேரடியாக பேசுவதா இருந்தாலும். நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, ஒரு பொருள் கொண்டு வருகிறார், அவர் ஒரு வியாபாரி, நாம் அதை வாங்குகிறோம். அப்படி என்றால் அந்த உறவோடு அதை நிறுத்தி கொள்ளணும். அதுக்கு மேலே அவங்கள்ட்ட போய் நலம் விசாரிக்கிறது, சுகம் விசாரிக்கிறது, அவர்கள் காரியங்களை செய்வது. சில நேரம் ஆத்தும பாரத்தோடு ஆத்துமா கரிசனையோடு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனுஷனுடைய உள்ளார்ந்த காரியங்களை விசாரிப்பது, அல்லது உங்களிடத்துல அப்படி யாராவது விசாரித்தாங்கன்னா அதை டக்குன்னு அப்படி கட் பண்ணிருங்க. அதுக்கு மேல பேச்சு கொடுக்க கூடாது. அதுதான் பல அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அப்படி அது ஒரு ஸ்லிப்பரி, ஒரு வழுக்கலான ஸ்தலம். வலிக்கு போய் அப்படியே பாதாளத்துல மரண அறைகளுக்குள் கொண்டு போய் விடுகிற அனுபவத்தில் கொண்டு போய் விடுகிறது. இன்று எப்படி இருக்கிறது உங்கள் உறவின் முறைகள்? எங்கே தவறு இருக்கிறதோ அங்கே திருந்திக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த காரியம் நீடிக்குமானால் மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும். கர்த்தர் என்னைக்கு அமைதியா இருக்க மாட்டார், திருத்துவார். அதுக்கு தான் ஸ்கேல் அளவுகோலோட நிற்கிறார், மெஷரிங் ராடோட அதுதான் வந்திருக்கிறார். ஆனால் எச்சரித்து அவர் சொல்லி இருக்கும்போது அப்படியே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று நாம் படிக்கிறோம். அது உண்மையான வசனம். அந்த வசனம் உண்மையானால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் திருந்தாமல் இருக்கும்போது அது உங்களுக்கும் நல்லது. அது திருந்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது. திருந்தாமல் போகும் பட்சத்தில் உங்களால் பாதிக்கப்படுகிற நபர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறதுனால் இந்த அழிவை கர்த்தர் அனுமதிப்பார். சொல்லுகிற வார்த்தை கடினமான வார்த்தையாக இருந்தாலும் பாவத்துல கர்த்தர் என்னைக்கு நீண்ட கயிறுல விட்டுட்டு இருக்க மாட்டார். அன்பின் கயிறுனால கட்டி வச்சிருக்கிறார். இழுத்து பார்க்காம நம்ம அத்துட்டு போனோம்னு சொன்னா அதற்குரியதை அனுபவிக்கணும். ஏன்னா உங்களால பாதிக்கப்படுகிற நபர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா? கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை சபைக்காக செய்யும்படி வைராக்கியம் உள்ளவராக இந்த நாட்கள்ல எழுந்திருக்கிறார். ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய பாதத்தை நாம பற்றி கொள்ளுவோம். இந்த மாதிரி கஷ்டங்களில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆலயத்தின் சுவரை அளந்தார். இன்னும் அளந்த விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் நான் இதை இவ்வளோத்தோட நிறுத்தி கொள்ளுகிறேன். எசேக்கியேல் 41:5 படிக்கிறோம், ஆலயத்தின் சுவரை அளக்கிறார். அந்த சுவர் என்று சொல்லும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பார்த்தோம் என்றால் அந்த நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் எல்லாம் சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன்னால் பொதியப்பட்டது. சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்தா கேதுரு மரத்தால் செய்யப்பட்டு பசும் பொன்னால் மூடப்பட்டது. அப்படி ஒரு பொன்னான ஒரு தோற்றம், அழகான தோற்றம். ஆம், தெய்வீக தோற்றம், தெய்வீக பிரசன்னம், தெய்வீக அழகு அந்த இடத்துல இருக்குது. அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு காரியம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனங்கள், அவருடைய நீதி நியாயங்கள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறது. சங்கீதம் 19 நம்ம படிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய நியாயங்கள், நீதி நியாயம், அவருடைய தெய்வீக தன்மைகள் நம்மில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம பார்க்கும்போது மனுஷிகமாக தான் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருத்தரும் எப்படி ஆயிடுறோமா? புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எல்லாம் புதிதாக்கப்படும் போது ஒரு பொன்னான அனுபவம். புதிதாக்கப்படுறதுன்னா ஒரு மனுஷீக அனுபவம் அல்ல, தெய்வீக தோற்றம். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம் தோற்றம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை சும்மா பார்க்கும்போது கருப்பாக இருந்தாலும், சிவப்பாக இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், ஹைட்டாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தரை நம்மில் காணுகிற ஒரு தோற்றம் நம்மில் காண வேண்டும்.
வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை காண்கிறவங்க கிறிஸ்துவை காண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தோற்றம் மிக முக்கியம். சரி, ஏன் இப்படி இவர் அளந்து 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 இருக்கிறார்? அளந்துட்டே இருக்கிறாரு. சில நேரம் நமக்கு தோணும், ஆண்டவரே என்ன நீங்க ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்களே. சில தாய்மார்கிட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க, சும்மா சும்மா என்ன அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அதை உடுத்து இதை உடுத்து, இப்படி செய்யாத அப்படி செய்யாத, அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட கூட நீங்க சிலர் கேட்பீங்க, என்னை எப்போ பார்த்தாலும் நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு. நம்ம சில நேரம் நினைக்கிறோம், அவர் எதற்காக அளக்கிறார், எதை அடிப்படையாக கொண்டு அளக்கிறார், அவருக்கு அளந்து பார்க்கும்போது என்ன அவருக்கு விரும்புகிறார் என்பதை பார்க்கும்போது அந்த எசேக்கியேல் 43:12 நம்ம படிக்கிறோம். எசேக்கியேல் 43:12 வசனத்தில், ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியில் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும், இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சட்டம் இருக்குதான் ஆலயத்துக்கு. ஆலயம்னா என்னன்னு சொல்லிட்டேன். யார் தான் ஆலயம்? நாம தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறார், ஒரு லா, ஒரு சட்டம் வச்சிருக்கிறாராம். என்ன சட்டம்? பரிசுத்தம் தான் அதுக்கு சட்டம். அப்ப பரிசுத்தம் என்கிற ஒரே பிரமாணத்துக்காக, ஒரே சட்டத்துக்காக தான் அவர் நம்மை அளந்து 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 பார்த்து பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா ஏன் அளக்கிறார்னு? சும்மா ஒரு ஸ்கேலோட ஒருத்தர் அளந்தா நடந்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா ஆவியானவர் நம்மளை அளந்து 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 நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கிறாருன்னா, பரிசுத்தம் தான் ஆலயத்தினுடைய பிரமாணம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கொண்டு என்னெல்லாம் செஞ்சாலும் அதெல்லாம் விஷயமே கிடையாது. அவர் விரும்புகிறது பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். மகா பரிசுத்தத்தையே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The law of the Lord and the temple is the most holy. மகா பரிசுத்தம், மகா பரிசுத்தம். அதுதான் அந்த பரிசுத்தம் தான் ஆலயத்தினுடைய பிரமாணம். இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், பரிசுத்தம் தான் ஆலயத்தினுடைய அலங்காரம். அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ அவர் நல்ல ஒரு அனுபவத்தில் நம்மளை அழகா பரிசுத்தமாக நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அளந்து கொண்டே இருக்கிறார். நம்மை அழகாக்க வேண்டும் என்றும், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அவருக்கு பிரியமான மனவாட்டியாய் மாற்ற வேண்டும் என்றும் நம்மை அவர் அளந்து கொண்டே இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை குற்றப்படுத்தும்படியோ இல்லை நம்ம எப்போது சோர்வடைய பண்ணும்படி, குற்றம் சொல்லும்போது, குற்றத்தை உணர்த்தும் போது அழுக வரும், வருத்தம் வரும் இல்லையா? சும்மா அழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா? இல்லவே இல்லை. உடனே திருந்தி உடனே சீர்பட்டு கொண்டோமானால் நம் வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்ம இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 48:35 அந்த கடைசி வசனத்தில் படிக்கிறோம், அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா என்றால் தேவன் அங்கே இருக்கிறார். The Lord is there. தேவன் அங்கே இருக்கிறார். தேவன் அங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? பரிசுத்தமான ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் மாறிவிடும் போது தேவன் இங்கே வாசம் பண்ணுகிறார். இங்கே வாசம் பண்றது மட்டுமல்ல, நம் தேவ ஜனங்களாகிய நாம் வாசம் பண்ணுகிற நம்முடைய குடும்பமாகிய அந்த நகரத்தில், நகரம் யெகோவா ஷம்மா என்னப்படும் என்று சொல்லி இருக்குதே, நம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறார், குடும்பத்துக்குள் வாசமாய் இருக்கிறார், நாம் வாழுகிற சபையில வாசமாய் இருக்கிறார். நீங்கள் எங்கெங்கே செல்லுகிறீரோ அங்கங்கே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்காக தான் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வேண்டும் 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 என்று சொல்லிதான் அளந்து 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 நம்மை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் அளந்து உணர்த்தும் போது, அவர் அளந்து சொல்லி தரும் போது, எந்த ஒரு ஆத்துமா உணர்வடைந்து அந்த காரியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோமோ அங்கே அவர் தம்முடைய பரிசுத்தத்தின் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஒரு ஆசையோட எழுந்து நிற்போம். அப்பா, அளவுகோலோட நிற்கிறீங்க, என்ன அளக்குறீங்க, சில காரியத்தெல்லாம் எனக்கு சொல்லி தந்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு உணர்த்தி கொடுத்துட்டீங்க, என்கிட்ட இந்த விஷயத்துல கொஞ்சம் தப்பு இருக்குது, எனக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள அப்படி ஒரு கௌரவம், அது என் குடும்ப கௌரவமா இல்லை எனக்கு அப்படி ஹெரிடிட்ரியா அந்த விஷயமா, இல்லை ஏதோ எனக்குள்ள ஒரு மேன்மை இருக்கிற மாதிரி நினைச்சு நான் மேட்டிமையா இருக்கிறேன்னா, மற்றவங்களெல்லாம் நான் பார்க்கறதே கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்க்குறேன். எனக்கு தெரியுது ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே. என்ன காரியத்துல உணர்த்துறார் ஆண்டவர்? எதை உணர்த்துகிறார்? எடுத்த
எடுத்ததற்கு வாய் திறந்தோடனே பொய் சொல்லிடுறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், என் வாயின் வாசலை எனக்கு காத்துக்கொள்ள கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென், ஹல்லேலூயா. வாசல்கள் காக்கப்படுவதாக, வாசல்களிலே தேவனுடைய கிரியை உண்டாவதாக. எந்த வாசல்ல குறைவு இருக்குது? ஹல்லேலூயா. எதனால காதை நிரப்புகிறோம்? காது நிரம்புறது இல்ல, அந்த காது வழியே இருதயம் நிரம்புகிறது. இருதயம் பொல்லாப்பினால் நிரம்புகிறது, கபடத்தினால் நிரம்புகிறது, கோபத்தினால் நிரம்புகிறது, வஞ்சகத்தினால் நிரம்புகிறது. எதற்கு இடம் கொடுக்கிறோம்? எதற்கு இடம் கொடுக்கிறோம்? தாழ்த்துவோம், தாழ்த்துவோம். என்றைக்கும் கர்த்தர் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்க மாட்டார். ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களிலே உணர்த்தும் போது அந்த நேரத்தில் உடனே திருந்திடுவோம், உடனே திருந்திடுவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். பாத்திரத்தை பிள்ளைங்க விளக்கி தரும்போது நம்ம திரும்ப சொன்னோன்னா திரும்ப ஒருக்கா விளக்குவாங்க. அப்புறம் இது போதுமா போதுமா போதுமானே கேட்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது எவ்வளோ சுத்தம் ஆகணும்னு. இதை விட அதிகமாக இந்த ஆலயமாகிய பாத்திரம், இந்த ஆலயம் நாம் பரிசுத்தமாகணும், எவ்வளோ பரிசுத்தமாகணும்னு அவருக்கு தெரியும். நம்ம கண் முன்னால உள்ள பரிசுத்தம் இல்ல, அவர் வைத்திருக்கிற பிரமாணம், அவர் வைத்திருக்கிற சட்டம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்காக கேட்போமா? அந்த பரிசுத்தத்துக்காக கேட்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்பா, நீங்க வச்சிருக்கிற ஆலயத்தின் பிரமாணமாகிய பரிசுத்தம் என்னில் வரணும் ஆண்டவரே, என்னில் வரணும் ஆண்டவரே, என்னில் வரணும் ஆண்டவரே. அதற்காக என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை அதற்காக இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் கெஞ்சுதலை கேளும் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்காக ஒரு வாஞ்சை, பரிசுத்தத்துக்காக ஒரு ஆசை, ஒரு ஆசை, ஒரு ஆசை. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும் மேலே இல்லாத ஒரு ஆசை தேவனுடைய பரிசுத்தத்துக்கு மேல உண்டாகட்டும், அந்த பரிசுத்தத்துக்கு மேல உண்டாகட்டும். ஏன்னா அதுதான் நம்முடைய ஆலயமாய் இந்த சரீரத்துக்கு அவர் பிரமாணமாக வைத்திருக்கிறார், அவர் கட்டளையாக வைத்திருக்கிறார், அவர் சட்டமாக வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தம், 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 பரிசுத்தம். ஓ லார்ட், எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் இருதயத்தின் நினைவுகளின் தோற்று முதல் பரிசுத்தமா இருக்கணும் அப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில் விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரகாரம் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. நான் மற்றவர்களோடு பழகுகிற அனுபவங்கள்ல அப்பா குறைவு வரவே கூடாதப்பா. வஞ்சகமான காரியம் வரக்கூடாது ஆண்டவரே, வஞ்சிக்கிற நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சக விசுவாசிகளோடு எப்படி பழகுறீங்க? ஒரு விசுவாசி விசுவாசி என்ற அனுபவத்துல மட்டும் நம்ம பழகணும். ஊழியர்களோட அப்படிதான் நம்ம பழகணும். ஹல்லேலூயா. நம்முடைய பிசினஸ் நோக்கத்தோட பழகக்கூடாது, கடன் வாங்கும் எண்ணத்தோட பழகக்கூடாது, தவறான வேறு நோக்கங்களோடு பழகக்கூடாது. பரிசுத்தமா இருப்பதாக, பிரகாரம் முழுவதும் பரிசுத்தமா இருப்பதாக, நிறைவுள்ளதா இருப்பதாக. ஓ லார்ட், எங்களை பரிசுத்தமாக்கும் அப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில் விளங்கட்டும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில் விளங்கட்டும் ஆண்டவரே. க்ளோரி பதனமோ ஷனமோரியான் தலனமா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எங்கே இன்னும் பரிசுத்தம் தேவை, எங்கே இன்னும் பரிசுத்தம் தேவை அப்பா. அப்பா 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 அப்பா. சுவர்கள் எல்லாம் நீர் அளக்கிறீரே, பொன்னால் பொதியப்பட்டது போல தெய்வீக தன்மைகள் என்னில் பொதியப்படட்டும் அப்பா. இயேசுவை போன்ற நல்ல சுபாவங்களினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. பல நேரத்தில் சுபாவ குறைபாடுகள் வந்து விடுகிறதப்பா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைய இயேசுவை போன்ற சுபாவம் என்னில் பெருகட்டும் ராஜா. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உம்மை போல் என்னை பரிசுத்தமாக்கும் அப்பா. பரிசுத்தமாக்கும் நல்ல சுபாவங்கள், நற்சுபாவங்களினால் என்னை அலங்கரியும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, என்னுடைய நல்ல குண நலன்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. நல்ல ஒரு குணம் படைத்தவளா இருக்க கிருபை தாரும். சாந்தமும் அமைதலுமா அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எனக்கு அலங்காரமா இருக்கட்டும். உங்க பார்வையில் அது விலையேற பெற்றதல்லவா. கிருபை தாரு, சாந்தத்தை தாரும் அப்பா, அமைதலை தாரும் அப்பா. ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் அவசர வேலையில் இருந்தாலும் என்னிடத்துல பேசுகிறவர்களுக்கு நான் சாந்தமா பதில் சொல்ல கிருபை தாரும் அப்பா. எரிஞ்சு பேசுகிற அனுபவத்தை எனக்கு மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. சகோதரியே, இது கூட தப்பான்னு நினைக்கிறீங்கல்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவருடைய பிரமாணம் பரிசுத்தம். உங்க ஆலயத்தை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து அவருடைய பிரமாணம் பரிசுத்தம் என்பதே, பரிசுத்தம்
பரிசுத்தம் என்பது. அங்கதான் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா இருக்கிறார், யெகோவா ஷம்மா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அங்கதான் இருக்கிறார், தேவன் அங்கதான் இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள தான் தேவன் இருப்பார். நீங்க ஒருத்தர் அப்படி நல்லா மாறிட்டீங்கன்னா அவர் வாக்கு தந்திருக்கிறார். எசேக்கியேல் 48:35 உங்க நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். ஹல்லேலூயா. சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். எல்லாரும் பரிசுத்தமானாதான் இயேசு என் வீட்டுக்கு வருவார்னு நினைக்காதீங்க. நீங்க மட்டும் பரிசுத்தமாயிட்டீங்கன்னா போதும், நீங்க மட்டும் அவர் விரும்புகிற பரிசுத்தத்துல வந்துட்டீங்கன்னா போதும். அங்க யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. க்ளோரியா தனபோரியா தலரபோரியா லபரபதி பிரி 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 பிக்கபோரியா ஒலி பரபோ திரி பிஷபல பலபோரியா தலரமோரியா தலரபா. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளா இறங்கி நீ செய்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரமப்பா. உள்ளத்தின் ஆழங்கள்ல செய்கிற கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரமப்பா. நீ மலரா தனமோரியான் தலனமர பதனமோ ஷனமோரியான் தலரபா தூபல பலபோரியால பலபரி பிரி 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 பிக்க பல பலபரபா. பரிசுத்தம் 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 பரிசுத்த கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். ஹல்லேலூயா. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும். கெஞ்சி கேப்ப ஆண்டவர்ட்ட, அப்பா வேற வழியே கிடையாது, நீங்க எழுதுங்கப்பா. என் வாழ்க்கையின் எல்லா எல்லையிலும் என் கண்கள் பரிசுத்தம், என் காதுகள் பரிசுத்தம், என்னுடைய மூக்கு பரிசுத்தம், என்னுடைய நாவு பரிசுத்தம், என் சரீரம் முழுவதும் பரிசுத்தம். என் தலையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பரிசுத்த பட்டம் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கட்டும் அப்பா. முத்திரை வெட்டப்பட்டு இருக்கட்டும். அது எல்லாம் மனுஷருக்கும் தெரியணும், சத்தானுக்கு அது தெரியணும் ஆண்டவரே. அது என் மேல எழுதிருங்கப்பா. பரிசுத்தம்னு என் மேல எழுதிருங்கப்பா. உங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று என் மேல எழுதிருங்க ஆண்டவரே. எழுதிவிடுமப்பா. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதிருங்கப்பா. உங்க பிரமாணம் அது இல்லப்பா, உங்க பிரமாணம் அது அல்லவா. என் நெற்றியில எழுதிருங்கப்பா, எழுதிருங்க எழுதிருங்க. உங்களுக்காக பரிசுத்தம்னு எழுதிருங்கப்பா. ஒவ்வொரு வாசல்ல எழுதிருங்க ஆவியானவரே. தீபராக்கபௌரியா தனமஷமலரன் தலரபா தூமலரன் தலரபா. பரிசுத்தம் 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 உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எழுதிவிடும் 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 ஆவியானவரே, ஆவியானவரே எழுதிவிடுவீராக, எழுதிவிடுவீராக, எழுதிவிடுவீராக. திபலபரப திரிபிக்க பரபதன மொஷமலரன் தலரபோரியால பலபரி பிரி பிரி பிரிபிக்க பலபரபா. க்ளோரி சலராதரபோ ஷரபோ திரிபிக்க பலபலபரபரபா. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஆலயத்தின் அலங்காரமும் பரிசுத்தம், ஆலயத்தின் பிரமாணமும் பரிசுத்தம். வேறு ஒண்ணுமே இல்லையப்பா. அதனால உங்க பரிசுத்தம்னே என்ன எழுதிருங்கப்பா. உங்க பரிசுத்தம் எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்பா. உம்முடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு அப்பா எங்கள் வாழ்க்கை உமக்குள்ளாக இன்னும் பரிசுத்தம் அடையும்படி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம் அப்பா. நீர் அளவுகோலோடு கூட எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர், எங்களை அளக்கிறீர், ஒவ்வொரு நாள் அளக்கிறீர். ஆனாலும் இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து எங்களுடைய சிரசு முதல் பாதம் வரைக்கும் எங்களை முழுவதுமாக எங்களுடைய உள்ளான மனுஷனை உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் இருக்கிற குறைவு குற்றங்களை அறிந்து எங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறீரப்பா. நாங்களும் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே திருந்தும்படி அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்திலே தங்களை திருந்தும்படியாக, வாழ்க்கையிலே சீர்படும்படியாக அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய கிரியை தொடர்ந்து நடப்பதாக, தேவ கிரியை உண்டாவதாக. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தமாகுதல் தொடருவதாக. தேவனுடைய நாள் பரியந்தம், கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இந்த பரிசுத்தமாகுதலின் செயல் எங்களில் தொடர்ந்து நடப்பதாகப்பா. நாங்கள்
நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உமக்குள்ளாக உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகிற மகிமையான அளவிலே வளர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கத்தரங்களை தகுதிப்படுத்தும். அப்பா, பரிசுத்தமான அந்த புதிய எருசலேம் எங்களுக்காக இறங்கி வருகிற நாட்கள் சமீபமா இருக்கிறதே. அந்த பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்கும்படிக்கு எங்களை பரிசுத்தமாய் இன்னும் காத்து கொள்ளும் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து நடத்தும். இந்த வார்த்தைகள் எங்களில் தொடர்ந்து உம்முடைய கிரியை நடப்பிப்பதாக அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தன்னை உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் காத்து உங்கள் மத்தியில் எப்போதும் வாசமாய் இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.